ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம ரோஸ் செடி பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூன்ட்டு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடையில் வாங்குகிற பூ மாதிரி பூத்துருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பூ இருக்குது, 2 மொக்கு இருக்குது. இதிலேருந்து ஒரு பூ, இதிலேருந்து ஒரு பூ, 2 பூ நான் பறிச்சிட்டேன். நான் செடிக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒன்றுமே பண்ணுறதில்ல. வெங்காயத்தொல்லி இருக்குங்களே, சமைக்க கட் பண்ணும்போது அந்த வெங்காயத்தொல்லி முட்டை ஓடு இருக்குங்க இல்லையா, அது 2 மட்டும் எடுத்து வச்சுருந்து அப்படியே அந்த செடி கீழே கொத்தி கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போட்டுருவோம், அவ்வளோதான். இது மட்டும் தான் அந்த செடிக்கு பண்ணுற, தண்ணி ஊற்றுவோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பண்ணதில்லை. அப்படி இந்த பூச்சிக்காக பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வெள்ளைக்கல்ல ஒன்று இருக்குங்க, என்னது மொளா மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து போடுறேன், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் தான் செடிக்கு போகிறேன். அவ்வளோலாம் பராமரிக்கிறதுலாம் இல்லை, தண்ணி ரெகுலராக ஊற்றிடுவேன். வெங்காயம் அது வீக்லி ஒன்ஸ் போடுவோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூ வைக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் பூச்செடியில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பூ வைக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு செடியை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்குது. இன்றைக்கி ரோஸ் செடி, நாளைக்கு வேறு செடியை பார்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.